நம்ம போக போகிற இடம் மிகவும் ஆபத்தானது. நம்ம கேமரா குழுவினரோட இந்த இடத்துக்கு போகிறோம். இங்கே கிடைக்கிற பொருள் ஒன்றும் வேல்யூபிள். இதை நம்ம சேகரிச்சுக்கணும். இங்கே பாருங்க, பி. இந்த இடத்துல இது அந்த பி மூலமா இங்கே நிறைய ஜீவராசிகள் இருக்குதுன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. வாங்க போகலாம். எந்த பொருளும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அது எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு காப்பாற்ற உதவும். ஆமாம், இங்கே நிறைய வழுக்கும் பாறைகள் இருக்கு. இந்த பத்து மூலமா நிறைய பேர் இந்த பக்கமா வராங்க. ஆய் போயிட்டு அந்த பக்கம் பர்ஸை மூடிடுறாங்க. இதை நம்ம மெரிக்கிற ஆபத்து நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம பாம்பு இருக்கிறது இங்க பாருங்க, ஒரு வண்டி அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. விஷம் இல்லாது, இது விஷம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டுக்கோங்க. இது பச்சையா சாப்பிட்டா நம்மளுக்கு விஷம். அங்க இடத்துல ஒரு ஆறு இருக்கு. வாங்க, இந்த ஆற்றை கடந்து நம்ம அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு ஒரு சொத்து கிடைக்கும். இந்த ஆற்றை கடந்து நம்ம போனோம்னா நமக்கு ஒரு எஸ்டிடி பூத்து கிடைக்கும். அது மூலமா நம்ம ஹெல்ப் கேட்கலாம். நம்ம குழுவினர் ஹெலிகாப்டர் நமக்காக மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதோ அங்கே பாருங்க, எதுரா இதோ இந்த பாருங்க, இந்த படம் தான் ரொம்ப சுவையான சத்தான புரத சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் பழம். மனிதன் வாழும் இடம் இல்லாமல் இங்கு போய் இருப்பதால் காற்று. இதுதான் கரடியோட சத்தம் நினைக்கிறேன். நான் அந்த பற்றி பேசுறேன். மனிதன் வாழும் சத்தான வறண்டு போயிருப்பதால் டிஸ்கவரி பண்ணி ஒன்லி மேனசஸ் தான் பேசணும். மானஸ் இன்னொன்று பேசுவாங்கடா. அதுவும் அவர் கையில் வச்சுட்டு இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் வேப்பலன்னு சொல்லுவாங்க, பேய் அடிக்கிறதுக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு இதுதான் நம்ம ஆபத்து இருக்கும்போது ஒரு நல்ல உணவு. இது சத்தான பச்சையாவே சாப்பிடலாம். இருந்த நம்மளுக்கு இது போதுமானது இல்லதான், ஏதோ பசி அடங்கிறதுக்கு உதவும். சாப்பிடுங்க. நம்ம குழுவினர்கள் இது எடுத்துக்கினாங்க. வாங்க போய் நாங்க இந்த படத்துல ராகி போதும் வாடா. அதுவும் அங்கே ஒரு ஆறு இருக்கு. அதை தாண்டி நம்ம காட்டுக்கோழி அந்த ஆற்றை தாண்டி போனோம்னா நம்மளுக்கு ஒரு எஸ்டிடி பூத்து கிடைக்கும். இங்க நிறைய சறுக்கும் பாறைகளும் உயர்ந்த மரங்களும் இருக்கு. உயர்ந்த மரங்களும் இருக்கு. இந்த மரத்துக்கு மேல ஏறி போனோம்னா நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு இது நில்லுங்க, ஏதோ கரடி சவுண்ட் கேக்குது. இது அநேகமா அது கரடி அல்ல, நம்ம குழுவினர் ஒருத்தர், குழுவை சார்ந்த பபுலா வர்றாரு. பபுலா காட்டு பண்ணி நாம் தூங்குவதற்கு இப்போ உண்மையான காட்டு பண்ணி எப்படி இருக்கும்னா இப்ப பாருங்க, அதுதான் அதோட சத்தம் ரொம்பவும் பயங்கரமானதா இருக்கு. கரடியே தன்னுடைய பீ எடுத்து காட்டுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா பாறைக்கு பக்கத்துல ஒரு இன்னொரு கரடி போட்டோ எடுக்குது. இது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான். காட்டுவாசிகள் இங்க வசிப்பது உண்டு. கோவில் காட்டுவாசிகள் இங்க வசிப்பது உண்டு. இது போன்ற காட்டுவாசிகள் நமக்கு பாருங்க வருது. போதும். ரோடு தான்டா. மாலையா அப்ப நான் வெள்ளை தான். டைம் என்னடா? டைமா